தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பரபரப்புக்கு மேல் பரபரப்பு. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு இடியை இறக்கிய உச்சநீதிமன்றம், ஆளுநருக்கு நாங்கள் பெரிய ஷாக் கொடுத்துட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னாரு. இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்திருக்கு. ஏன்னா இதை திமுக கொண்டாட மாட்டாங்க. நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மார்க் வழக்கு சட்டவிரோதம், ரெய்டு பண்ணது சட்டவிரோதம்னு தமிழ்நாடு அரசும் டாஸ்மார்க் நிர்வாகமும் கேஸ் போட்டாங்க. அப்புறம் ஹைகோர்ட்டில் நாங்கள் விசாரிக்க வேணாம், நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றுறோம்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றுறோம்னு சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டது அந்த வழக்கு. அப்போ நீதியரசர் விசாரிக்கும் போது வாதாடுங்கன்னு தமிழ்நாடு அரசை சொன்னால் டைம் கேட்டாங்க. 2 தடவை டைம் கேட்டுட்டு 3ஆவது தடவை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்படின்னாங்க. உடனே நீதியரசர் கேட்குறாரு, ஏங்க இதை முதல்லயே சொல்லியிருந்தால் பட்டியலிடப்பட்டு பண்ணியிருக்க மாட்டோமே, இதை எங்களை அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? இதை நாங்கள் விசாரிக்க மாட்டோன்ட்டாங்க. உடனே மனுக்களை திரும்ப பெறுறீங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதுதான் நடக்கும், நீங்கள் உயர்நீதிமன்றம் எங்களுக்கு உயர்நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற டோனில் தான் நீங்கள் உச்சநீதிமன்றம் போகிறீங்க. சார் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பெருசாலாம் வேறுபாடுலாம் இல்லை சார், ஏற்கனவே சொல்லிட்டோம். உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் மிக்க ஒரு இடம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் விசாரித்தா சரியாக வராது, நாங்கள் உச்சநீதிமன்றம் போகணும்னு தமிழக அரசு எடுத்த முடிவு வரலாற்று பிழை. இதை கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ எவ்வளவோ மம்தா பானர்ஜி சொல்லி யாருமே இது மாதிரி பண்ணதில்லை. முதல் தடவையாக திமுக அரசு டேமேஜ் ஆகிடுது. சரி இதோட விடாது, ஏன் நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்க? உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கக்கூடாது டாஸ்மார்க் வழக்கு, நான் உச்சநீதிமன்றத்தில் தான் விசாரிப்பேன்ட்டு போனீங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? நான் விசாரிக்க மாட்டேன்ட்டுருச்சு. இப்போ எங்கே வரும்? உயர்நீதிமன்றத்துக்கு தான் வரும். உயர்நீதிமன்றம் வந்தால் உயர்நீதிமன்றம் எப்படி இப்போ பார்க்கும்? முதல்லையே உங்கள் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதியரசர்கள்லாம். எங்களுடைய நம்பகத்தன்மையை மீறி நீங்கள் போகிறீங்க, அப்படி தான் சார் எடுத்துக்குவாங்க. நீங்கள் என்னெல்லாம் அது வேலை இல்லைங்க, நாங்கள் அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் அதுக்காக போனோம் இதுக்காக போனோம், எது நீங்கள் சொன்னாலும் இப்படி தான் எடுத்துக்குவாங்க. முன்னுதாரணம் இப்படி இல்லை. இப்போ என்ன பண்ணோம்? உச்சநீதிமன்றத்தை திருப்பி அனுப்பினதுனால மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பட்டியலிடப்படும். அப்போது சிக்கல் தான். ஏன்னா இன்றைக்கி காலையில் டைம் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி ரெய்டு நடத்துறது சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்க சொல்கிறாங்க. உடனே இன்றைக்கி நீதியரசர்கள் அப்போவே என்ன கேட்டாங்க? நீங்கள் நிறைய இடத்துல ரெய்டு பண்ணீங்களே, அது ரெய்டு பண்ணீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. இடி சட்டவிரோதமாக ரெய்டு பண்ணிடுச்சுன்னா நீங்கள் பண்ணது என்ன? சரி 6 மணிக்குள்ளே நாங்கள் ரெய்டை முடிச்சிருவோம் அப்படிங்கிறீங்க தமிழ்நாடு அரசு. 6 மணிக்குள்ளே இது வரைக்கும் நீங்கள் எத்தனை கேஸை முடிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு அரசு நிறையா சம்பவம்லாம் பார்த்துருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்காங்க, விடியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் கேட்குது. இப்போ அதையும் தாண்டி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை பேசும்போது நம்ம 4 பேர்கிட்ட கேட்போம், பழைய மேட்ரை கொஞ்சம் யோசிப்போம், இன்னொன்று நமக்கே ஒரு அறிவு வேணாங்க. இப்போ நான் பேசுகிறேன்னா எனக்கே ஒரு யோசனை வரணும். எப்படி ஏங்க உயர்நீதிமன்றத்தை இந்த நீதியரசர் அந்த 2 நீதிபதிகள் எனக்கு வேணாம், வேற பெஞ்சுக்கு மாற்றுக்குன்னு கேட்கறது நியாயம். ஒட்டுமொத்தமாக உயர்நீதிமன்றமே வேணாம் நான் உச்சநீதிமன்றம் போகிறோம் அப்படின்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது சார் நீதித்துறை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் நீங்கள் ஒரு நீதிபதி உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஒட்டுமொத்த நீதிமன்றத்தையே நீங்கள் குறை சொல்கிறத நீதிமன்றங்கள் ஏற்காது. இன்றைக்கி திரும்ப வாங்கிட்டீங்கல்ல, இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் வேகம் எடுக்கும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இவங்க திரும்ப பெறுறாங்க. திரும்ப பெறுவதாக இருந்தால் பிரமாணம் பத்திரம் தாக்கல் செய்யணுங்கிறாங்க. யாரை? டாஸ்மார்க் நிர்வாகம், தமிழக அரசும். இது தேவையா? அப்போ எதுக்காக நீங்கள் இப்போ பிரமாண பத்திரத்தில் நீங்கள் போட வேண்டியிருக்கும்? ஏன் நாங்கள் எதுக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகினோன்னு போட வேண்டியிருக்கும்? இது தேவையில்லாமல் ஒரு ரெக்கார்டாக மாறிடுச்சா? இது நன்மை பயக்காது. அதாவதுங்க டாஸ்மார்க்கில் மறுபடியும் சொல்கிறோம், இந்த டாஸ்மார்க் வழக்கை இன்றைக்கி கரெக்டாக கொண்டு போகிறது யாருன்னா செந்தில் பாலாஜி தான். நல்ல யோசனை பாருங்கள், பதட்டமே படமாட்டார். அவர் இந்த ஐடியா கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டார். செந்தில் பாலாஜி உண்மையிலேயே சொல்கிறேன், செந்தில் பாலாஜி முதல்வருக்கே தகுதியானவர். ஏன் கரெக்டாக கேட்குறாரு பாருங்க, பதட்டமே படாமல். எப்பையிலேருந்து இந்த கேஸ்? அவர் முதல் நாள் கேட்ட கேள்வி பார்த்தீங்களா? இந்த கேஸு எப்போ போட்ட கேஸ்? சூப்பர் பாயிண்ட். அதிமுக ஆட்சியில் எங்கள் ஆட்சிலையா? 1. 2வது வருஷம் அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணமோ அதே தான் நாங்கள் பண்ணோம், முடிஞ்சு போச்சு கேஸ். எவ்வளோ திறமையாக பேசுகிறாரு பாருங்கள். செந்தில் பாலாஜி மேலே நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், டென்ஷன்லாம் பேசுறதாகட்டும், புள்ளி விவரம். அதேமாதிரி நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பற்றிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா புள்ளி விவரம் பதில் சொல்லுவார். அது நீங்கள் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது தப்பு பண்ணால் கூட கரெக்டாக பேசுகிறது. இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு தேவை. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி தமிழக அரசு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்குது. காலையில் ஆளுநரை வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி,
இந்தியாவுக்கே நாங்கள் தான் வழிகாட்டுதுன்னு சொன்னீங்க, இதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டுற லட்சணமா? கேட்பாங்களா இல்லையா? சார், மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. இந்த கோர்ட் விசாரிச்சானா எந்த கோர்ட் விசாரிச்சானா சார், சீக்கிரம் முடிவு சொல்லணும் தானே சொல்லணும். அதை விட்டுட்டு இது எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் சரியான வாதமாக நமக்கு தெரியல. இது எப்படி வந்து நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளும்? இப்போ நீதியரசர்கள் இப்போ ஒரு தடவை நீங்கள் வேணான்ட்டு அங்கே போயிட்டீங்க, திரும்பி வந்துட்டீங்க. இப்போ உயர்நீதிமன்றம் உங்களை எப்படி பார்க்கும்? இனிமேல் அவங்க சொல்கிற நீதியரசர்கள் யாரோ அவங்க தான் விசாரிப்பாங்க. இன்னும் கேஸை வேகமாக விசாரிப்பாங்க. ஏன்? எங்களை மீறி நீங்கள் போனீங்களா? இப்போ பாருங்கள், நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இன்றைக்கே உயர்நீதிமன்றம் அவ்வளோ கோவிச்சிட்டாங்க. நிறைய வழக்குகள் இருக்குது, நீங்கள் வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா ரேஞ்சு கேட்டாங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறோம், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஷாக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே அந்த இப்போ கேஎன்ஆர் கேஸ் வேறு வருது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து ஒரு சகோதரர் ரவிச்சந்திரன் வந்து காரில் அழைச்சிட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அது தெரியல, ஒருவேளை ரவிச்சந்திரன் அவர்களை அரெஸ்ட் பண்ணால் அது பெரிய நியூஸ். ஏன்? எப்பயுமே கூட இருக்கவங்கள தான் முதல்ல கை வைப்பாங்க. அப்போ கேஎன் நேரு அவருடைய சகோதரர்களை காரில் அமலாக்கத்துறை அழைச்சிட்டு போகிறது கொஞ்சம் முக்கியமான நியூஸாக தான் பார்க்க போகுது. இது வந்து திமுக கூடாரத்தில் ஒரு பரபரப்பு தான். ஏன்னா அவங்க வந்து ரெய்டு பண்ணி அப்படியே விட்டுட்டு போய், இப்போ தான் நிறைய பேர் வீட்டில் கதிரானந்த் வீட்டில் ரெய்டு பண்ணாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. இது கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி மாதிரி தான். கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணி கைது பண்ணிடுவாங்க. அது வந்து இன்னும் பெரிய சிக்கல். ஆனால் கேஎன் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை ஈஸியாக கார்னர் பண்ண முடியும் நம்ம நினைக்கல. அதனால் அவர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட டீலிங் நடக்கும். மற்றபடி இன்றைக்கி இந்த கேஸ் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படுது. தொடர்ச்சியாக தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா இடி நீதிமன்றம் கேஸ், மக்கள் நலத்திட்டங்கள்லாம் பேசுகிறத விட்டுட்டு ஊழல் பற்றியே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு திராவிட மாடலுடைய சாயம் வெளுத்து விட்டது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.